நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வேமா உடன்குடி எல்லாருமே வந்துட்டு பிடிக்கிறாங்க, தூக்குறாங்க. அத்தா ஒன்றும் ஆகாதத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு வேறு இடத்துல போய் தேடுவோம், கண்டிப்பாக ரத்னாக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல. ஆமாப்பா, நம்ம தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, அம்மா தான் வந்துட்டு கனி உடம்புல வந்து சொல்லிச்சுல, அப்படி இருக்கும்போது எப்படி தப்பாகும், வா உடனே நம்ம வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஏமா எந்த ஹாஸ்பிட்டல்மா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க. வேமா இவங்கெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்கோ ரத்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு கொண்டு வர போலீஸ்காரங்க அந்த நர்ஸை வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஏமா நர்ஸ் இருந்தா இதான் வந்துட்டு இன்னைக்கு வந்த கேஸ் அப்படின்றாங்க. அப்படியா, என்ன சூசைடா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னதும், எதுக்கு தான் விழுந்து செத்து தொலைகிறாங்களோ, சரி ஆமாம் எத்தனை வயசு, ஒரு 25 வயசு இருக்கும் அப்படின்னதும், 25 வயசு கேஸா, சரி சரி ஏப்பா இங்கே வா, இதை போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு போ அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் ரொம்ப நக்கலாக தான் பேசிகிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமில் போய் ரத்னா வந்துட்டு படுக்க வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு டாக்டரு அந்த இன்னொரு ஒருத்தர் அசிஸ்டன்ட் மாதிரிலாம் கூட வர்றாங்க. டாக்டர் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், இந்த கேஸ் தான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணு நல்ல விளையாத்தான் இருக்குது, ஆனால் எப்படி செத்து போயிடுச்சு அநியாயமா, சரி சரி என்னோட சரக்கு எங்க, அதை எடுத்துருவாங்க, ஒரு சிப்பு உள்ளே இறக்குனாதான் வேலையே ஓடும் அப்படின்னு சொல்ல, இதோ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு கொண்டு வர, சரி சரி இதை முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளேயும் எந்தெந்த இடத்துலலாம் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து நோட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்துட்டு வர்றாங்க. முகத்தை இப்படின்னு திருப்பி பார்க்க அப்போ ரத்னா வந்துட்டு அப்படியே எச்செல்லாம் முழுங்குறாங்க, மூச்செல்லாம் விடுறாங்க. அதை பார்த்தது, என்ன இது இந்த பொண்ணுக்கு மூச்செல்லாம் வருது, நாடி துளிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இது மயக்கத்தில் தான் இருக்கா, உடனே இதை நர்ஸுக்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு வெளியில் வர்றாங்க. சிஸ்டர் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இப்போ கொண்டு வந்தீங்கல்ல, மாச்சூரியில் கூட இருக்குதே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு, அந்த பொண்ணுக்கு மூச்சு வருது டாக்டர், அந்த பொண்ணு சாக்கலை, சும்மா மயக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆகா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ அந்த இன்னொரு வேலை இருக்குது அதை போய் பாரு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அந்த பொண்ணு சாகலையா, இதை வச்சே நம்ம பணம் சம்பாதிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த திக்கம் 4-5 ரவுடி பசங்க உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சே நமக்கு இன்னும் ஒரு கேஸ் கூட வர மாட்டேங்கப்பா, யாரையாவது பிடிச்சி ஏதாவது வந்துட்டு உருவலான்னு பார்த்தா எவனும் நம்ம கையில் சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் அந்த நர்ஸுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. வேமா ஃபோன் அட்டன் பண்ணி வந்துட்டு பேசுகிறாங்க. சொல்லுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, வேலை வந்துருச்சுடா, 25 வயசு பொண்ணு, அவள் இன்னும் சாகலை, மயக்கத்தில் தான் இருக்கா, ஆனால் அனாதை போனோம், கவலைப்படுறதுக்குன்னு யாருமே கிடையாது, உடனே வந்தீங்கன்னா கிட்னி இதையும் அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வச்சுக்கோ, கோடீஸ்வரன் ஆயிடலாம், வாங்கடா அப்படின்னு சொல்ல, அக்கா உடனே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வேமா அந்த சிஸ்டர் வந்துட்டு ரத்னாவை பார்க்கறது தான் போகிறாங்க. நீ யார் பற்ற பிள்ளையோ தெரியல, ஆனால் எனக்கு நல்லா சம்பாதிச்சு கொட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸு பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் வந்துடுறாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் இந்த நர்ஸ் அங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னடா போனதுக்கு மூச்சலாமா வரும் அப்படின்னு சொல்ல, இல்லை டாக்டர் இந்த பொண்ணு உண்மையாக உசுரோடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்துடுறாங்க. டாக்டர் இந்த பொண்ணு சாகலை, உசுரோடு தான் இருக்குது, இவங்களோட அண்ணே வந்துட்டு இருக்காங்க, இப்போதான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாடா நல்ல வேலை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்களே, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அசிஸ்டன்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி அந்த ரவுடிங்கெல்லாம் வந்துடுறாங்க. டே வாங்கடா, வரதுக்கு இவ்வளோ நேரமா, டாக்டர் உள்ளே இருப்பாங்க, என் தங்கச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ட்ராமா பண்ணிருங்க புரியுதா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போக, ஐயோ என் தங்கச்சி ஏன்டா அப்படி பண்ணியோ டாக்டர், உடனே வந்துட்டு என் தங்கச்சி கொடுங்க டாக்டர், நான் வந்துட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி கொஞ்சம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரேன், சைன் போட்டு உங்கள் தங்கச்சியை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட, டேய் வேமா வந்துட்டு நடை கட்டுங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ரத்னாவை கூப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. அதே சமயத்தில் சண்முகம் உங்கள் கேங்கு வந்துட்டு உள்ளே வந்துடுது. என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, அதை வந்துட்டு அந்த சிஸ்டர் பார்த்துடுறாங்க. ஆகா இவன் தான் உண்மையான அண்ணனா, ஐயோ இவன் கண்ணில் மட்டும் சிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ரிசப்ஷனில் இருக்க சிஸ்டர் சொல்கிறாங்க, அந்த சூசைட் கேஸ் தானே, உள்ளே தான் இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் ரூமில் அப்படின்னு சொல்ல, போஸ்ட்மார்ட்டமா ஏன் தங்கச்சி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மறுபடியும் அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக வந்துட்டு கனி உடம்புக்குள்ளே அம்மா வந்து சொன்னது உண்மையாக தான் இருக்கும், நான் நம்புறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த நர்ஸ் வந்துட்டு இது உன் தங்கச்சி இல்லை, இவங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஆய கட்டி சண்முகம் உங்கள் கேங்க அந்த திக்க அமுச்சு விட்டுரு. இவங்களும் வந்துட்டு கொண்டு போக போகிற நேரத்தில் சண்முகம் வந்துட்டு ஒரு இடத்துல அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடன்குடி வந்து இந்த டீயவாது குடிப்பா அப்படின்னு சொல்லி குடிக்க வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ இவங்க இன்னும் போக மாட்டேங்காங்களே, எப்படி தான் அந்த பிள்ளையை வெளியில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மறைச்சு கொண்டு போகிற நேரத்தில் டாக்டர் வந்துடுறாங்க. ஏப்பா நில்லு, சைன் போட்டு போ அப்படின்னு சொல்ல, தங்கச்சி உசுறு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் நடிக்கிறாங்க. உசுரா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், எனக்கு முதல்ல சைன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போகிற நேரத்தில் டக்குன்னு வந்துட்டு ரத்னாவோட கை வெளியில் வருது. சண்முகம் வந்துட்டு அந்த கையை உள்ளே வச்சுட்டு, கடவுளே என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட ரத்னா மூஞ்சியில் போட்டிருந்த அந்த துணி வந்துட்டு விலகுது. அதை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. உடன்குடி சிவபாலம் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு, அண்ணே
அக்கானே அப்படின்ற மாதிரி சொன்னதும் வேமா ரத்னாவை பார்க்குறாங்க. ஐயோ என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ரவுடிங்களும் சைன் போட்டு முடிச்சுட்டு வேமா அந்த ஸ்ட்ரக்சர் வண்டி இருக்குல்ல அதை பிடிச்சி டட்டுன்னு வந்துட்டு இழுக்கிறாங்க. சண்முகத்துக்கு கோவம் வந்துடுது. ஓங்கி அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கம்பி மாதிரி ஒரு இது இருக்குது அதில் காலை வச்சு அப்படியே முறைச்சி அந்த ரவுடிங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நர்ஸு வேறு ஐயோ வகையாக சிக்கிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்து ஒருத்துக்க ஓட இங்கிட்டு வந்துட்டு சண்முகம் அடிபுடியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.